ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 10 மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.5ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம எஃப் டாட் ஜி என்ன, ஜி டாட் எஃப் என்னன்றதை கண்டுபிடிக்கணுமா. அண்ட் தென் எஃப் டாட் ஜின்றது இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப்ன்றதை நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எஃப் டாட் ஜினா எப்படி எழுதணும், ஜி டாட் எஃப்னா எப்படி எழுதணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ எஃப் டாட் ஜின்னு இருக்கா, இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப்னு இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே டாட் இருக்கா, அப்போ அதை ப்ராக்கெட்டுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே ஜின்னு இருக்கவே ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். சிம்பிள். இங்கே எஃப் இருக்குது, அது இங்கே வந்துருச்சு. இங்கே இருக்க டாட்டு தான் நமக்கு ப்ராக்கெட். இங்கே இருக்க ஜியை மட்டும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் எழுதணும், அதாவது ஜி ஆஃப் எக்ஸுன்றதை எழுதணும். இப்போ எஃப் அப்படியே வச்சுக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு வேல்யூ தெரியுமா, இங்கே இருக்க எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு போட போகிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா, அப்படின்னா சிம்பிள். எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் மைனஸ் 6ன்னு இருக்கா, நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்னு, அவ்வளோதான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6, இது எஃப் டாட் ஆஃப் ஜி, ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜி டாட் ஆஃப் எஃப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுவும் அதே தான், ஜியை நம்ம எழுதிக்கணும். இந்த டாட்டுன்றது தான் நமக்கு ப்ராக்கெட், இங்கே எஃப்ன்றதை மட்டும் ஃபங்க்ஷனில் எழுதணும். இதுதான் கான்செப்டே. எஃப் டாட் ஜியாக இருக்கட்டும், ஜி டாட் எஃப்ஆக இருக்கட்டும், எல்லாமே சேம் தான். ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை போட்டுறணும், நெக்ஸ்ட்டு இருக்கிறத ப்ராக்கெட்டில் ஃபங்க்ஷனாக எழுதணும், அவ்வளோதான். இதுவும் அதே மாதிரி ஜி இருக்கா, இங்கே நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸுடைய இது என்ன கொஸ்டின்லேயே இருக்குது, எக்ஸ் மைனஸ் 6 அப்படின்னு. அப்போ இங்கே நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன எழுதியிருக்கோம், எக்ஸ் மைனஸ் 6ன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன போட போகிறோம், எக்ஸ் மைனஸ் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் மைனஸ் 6, அப்போ இங்கே நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் மைனஸ் 6 போடுறோம், அண்ட் தென் ஸ்கொயர் வேல்யூன்றதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இது நமக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் வருதா, அப்போ நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இங்கே ஏன்றது என்னது, எக்ஸு, பின்றது 6, இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி இருக்க இடத்துல 6 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் வந்து 36, நான் டேரெக்டாக எழுதிட்டுறேன், மைனஸ் 2 இன்ட்டு ஏ இருக்க இடத்துல எக்ஸா, பி இருக்க இடத்துல 6, இவ்வளோ தான். இது நம்ம எழுதுகிறப்ப எப்படி எழுதணும், எக்ஸ் ஸ்கொயர் எழுதியாச்சு, நெக்ஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் எழுதணும். அப்போ 2 6 12, இங்கே மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் 12, இங்கே இருக்க எக்ஸ் அப்படியே போட்டாச்சு, ப்ளஸ் 36. ஆர்டர் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும், எக்ஸ் இருக்கணும், அப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்கணும், இதுதான் நமக்கு ஆர்டர். இங்கேருந்து நமக்கு பார்க்குறப்போ இது என்னது, எஃப் டாட் ஜி. எஃப் டாட் ஜிக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6ன்னு கிடச்சிருக்கு. இதுக்கு கிடச்சது என்னவோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு எஃப் டாட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். இந்த கொஸ்டினில் நமக்கு எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்மே சேமாக வரல. இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸுன்றது 2/xனும் ஜி ஆஃப் எக்ஸுன்றது 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே எஃப் டாட் ஜி எப்படி கண்டுபிடிப்போம், சேம் ஃபார்மேட், எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மேட் தான். எஃப் ஃபஸ்ட்டு வரும், அது உள்ளே வந்து இங்கே என்ன இருக்கோ அது ஃபங்க்ஷனாக வரும். ஜி இருந்தால் ஜி ஆஃப் எக்ஸுன்ட்டு உள்ளே வரும். இப்போ எஃப் அப்படியே வச்சுக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு எஃப் இருக்குது, எஃப் ப்ராக்கெட் உள்ள என்ன இருக்குது, 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்குது. அப்போ சிம்பிள், எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்க இடத்துல 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 டிவைடட் பை 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இது எதுவுமே ஃபர்தராக கேன்சல் பண்ணணும் எந்த அவசியமும் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம் நம்ம. ஜி டாட் எஃப் என்ன இருக்குது, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். ஜி எழுதியாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல 2/xன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஜி ஆஃப் எக்ஸில், அதாவது இங்கே ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்க இடத்துல 2/xன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல நான் 2/x போடுறேன், ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் மைனஸ் 1 வருமா. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் என்னது 4, டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் வந்து சேம் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் 1 வந்துருச்சா. இப்போது இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். 2 4s are 8,
8 வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அது அப்படியே எக்ஸ் ஸ்கொயராக வச்சுட்டு -1. இதுக்கும் ஃபர்தராக எந்த இதுவும் தேவையில்லை பண்ணணுன்ட்டு, இதுலேயே ஸ்டாப் பண்ணலாம். இப்போ இதையும் கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தோன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. f.g டோட்டலாக வேறையாக இருக்குது, g.f என்ன இருக்குது டோட்டலாக வேறையாக இருக்குது. அப்போ நமக்கு இங்கேயும் f.gயும் g.fம் சேமாக இல்லைன்னு அர்த்தம். இங்கேயோ கம்பேர் பண்ணுறப்போ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நமக்கு நாட் ஈக்குவல் டுன்னு போட்டு தான் முடிக்கணும் ஒவ்வொரு ஆன்சரையும். இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இங்கே f(x)ன்னு என்ன இருக்குது, x+6ன்னு இருக்குது. இப்போ f.g எழுதுகிறப்போ f(g)(x)ன்னு எழுதுவோமா. இங்கே f இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும், g(x) இருக்க இடத்துல மட்டும் அதோடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3 - xன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, f(x)ல் x இருக்க இடத்துல மட்டும் 3 - xன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். குழம்ப வேணால் எக்ஸ் இருக்க இடத்துல மட்டும் 3 - x, அதுதான் பேசிக். அப்போது 3 - x இங்கே +6 அப்படியே போட்டுடலாம் நம்ம, டிவைடட் பை 3ன்னு வந்துருச்சு. கரெக்டாக? இப்போ நமக்கு இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது. அப்போ 3 + 6 வந்து 9, இங்கே இருக்கிற -x நம்ம அப்படியே போட்டுடலாம் -xன்னு, டிவைடட் பை 3. இதை நம்ம கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம், எதுவுமே பண்ண வேணாம், இப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் f.g. நெக்ஸ்ட்டு g.f எப்படி எழுதலாம், g(f)(xன்னு எழுதலாமா. g இருக்குது, இந்த f மட்டும் f(x)ன்னு எழுதியிருக்கோம். அப்போ g அப்படியே வச்சுட்டு f(x) உடைய வேல்யூ என்ன, x+6/3. இதுலேயும் குழம்பிட வேணாம், கொஞ்சம் இது பார்க்க பெரிய டேர்மாக இருக்குன்ட்டு சிம்பிள் தான். g(x)ல் x இருக்க இடத்துல மட்டும் நம்ம x+6/3ன்னு போட போகிறோம். இந்த 3 அப்படியே தான் நான் போட்டிருக்கேன், மைனஸ் இங்கே x இருக்க இடத்துல மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், x+6/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், வேலையே கிடையாது. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நமக்கு இதை நம்ம ப்ராக்கெட் விட்டு தனித்தனியாக எழுதணும் அப்படின்னா இங்கே நமக்கு 1 இருக்கிறது அர்த்தமா, இங்கே வந்து நமக்கு டிவைட் பை 3ன்னு இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கிறப்போ 3 3s are 9 ஆகிடும். இது சிம்பிள் தான். இப்போ நான் 3 தனித்தனியாக எழுது, 3/1 இருக்குது, இந்த மைனஸ் இந்த ப்ராக்கெட் உள்ள மல்டிப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ -x -6 டிவைடட் பை 3ன்னு இருக்குது. இதுதான் கான்செப்ட். இந்த மைனஸ் வந்து இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை ஆகுது. அப்போ நமக்கு x -6ன்னு மாறிடும். இப்படி மைனஸ் இப்படி இருக்குது. அப்போ நமக்கு உள்ள மல்டிப்ளை ஆகிறப்போ -x -6ன்னு மாறிடும். இப்போ இது டினாமினேட்டர் வேறு இருக்கா, ஸோ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறப்போ இந்த 2 நம்பரையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே நமக்கு மைனஸ் சைன் இருக்குது, அதை அப்படியே வச்சுட்டு 3 3s are என்ன 9ஆ, மைனஸ் 1 × xன்றதும் x தான், 1 × -6ன்றது -6 டிவைடட் பை 3 1s are 3. இது வந்து எல்சிஎம்கான மெத்தட். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ எல்சிஎம் எடுக்க அப்படி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 9 இருக்குது, இங்கே -6 இருக்குது, அப்போ 3 -x/3ன்னு இருக்கும். இது நமக்கு g.f. இதுலேருந்து பார்க்குறப்ப இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது, பார்க்குறதுக்கு சிமிலராக இருக்குது. நம்ம கேட்கலாம் இங்கே இதை கேன்சல் பண்ணலாமா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது பார்க்குறதுக்கு ஆனால் ஒரே டேர்மாக இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது, கேன்சல் ஏதாவது பண்ணால் மாறிடுமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒரு டேர்ம் மாறி இருந்தாலுமே அந்த டேர்ம் ஃபுல்லாகவே நாட் ஈக்குவல் டு தான். இங்கே 9 இருக்குது, இது 3² எழுதுனா கூட இதுக்கு ஈக்குவல் ஆகாதுல்ல. இங்கே 3 இருக்குல்ல, இங்கே 9 இருக்குது. அப்போ இந்த ஒரு சிங்கிள் டேர்ம் இந்த இதில் மாறினதுனால இந்த மொத்த கொஸ்டினுமே நாட் ஈக்குவல் டுன்னு ஆயிடுச்சு. f.g இஸ் நாட் ஈக்குவல் டு g.f. இப்போது ஒரு டேர்ம் இங்கே 3ன்னு இருக்குது, இங்கே 9ன்னு இருக்குது, பார்க்க சேமாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சி ஈக்குவல் டுன்னு எழுதிட முடியாதுல்ல நம்மளால். ஸோ ஒரு டேர்ம் மாறினா கூட அது நாட் ஈக்குவல் டு தான். இப்போ இந்த சம் பார்க்கலாம். f.g போட்டுறேன் நான் ஃபஸ்ட்டு, f(g)(x)ஆ, f அப்படியே வச்சுட்டு g(x) இருக்க இடத்துல மட்டும் நான் x -4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு f(x)ல் x இருக்க இடத்துல நான் x -4ன்னு எழுத போகிறேன். அப்போ 3 அப்படியே இருக்கும், ப்ளஸ் x இருக்க இடத்துல மட்டும் x -4ன்னு வரும். இந்த ஃபார்மேட்டில் வந்துடும். கரெக்டாக? இது நம்ம டேரெக்டாக கூட எழுதிக்கலாம், 3 + x -4ன்னு. இந்த ப்ளஸ் வந்து இப்படி மல்டிப்ளை ஆனாலும் சேம் அதே தான் வரப்போகுது நமக்கு. இப்போ இங்கே நமக்கு 3 இருக்குது, இங்கே -4 இருக்குது. அப்போ 3 - 4 நமக்கு -1ன்னு ஆகிடும். இங்கே இருக்கிற x அப்படியே போட்டுட்டு இங்கே இருக்கிற -1 மட்டும் பக்கத்தில் போட்டலாம். இது நமக்கு f.g. இப்போ நம்ம g.f என்னன்னு கண்டுபிடிக்கலாம். g.f இஸ் ஈக்குவல் டு g(f)(x). ஓகேவா? இப்போ இது எப்படி போடலாம், g அப்படியே வச்சுக்கலாம், f(x) இருக்க இடத்துல வந்து 3 + xன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம
விட்டுலாம் 3 + xன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் நம்ம. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, g of xல x இருக்க இடத்துல மட்டும் நம்ம 3 + xன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ x இருக்க இடத்துல நான் 3 + x -4 அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே என்ன வரும், 3 - 4 ஆஸ் யூஷுவல் -1, இங்கே ஒரு x இருக்குது, x - 1. இந்த 4th சம்மில் பார்க்குறப்போ நமக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. f.g is equal to g.fன்னு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. பிகாஸ் சேம் டேர்ம் தான் வந்திருக்கு ரெண்டு இடத்துலையும். இப்போ 5th சம் பார்க்கலாம். இந்த சப்டிவிஷனில் இந்த ஃபஸ்ட்டு ஒனில் இதுதான் லாஸ்ட்டு சப்டிவிஷன் நமக்கு. f.g is equal to f of g of x. இப்படி எழுதுவோமா, f இருக்குது, g மட்டும் g of xன்னு எழுதியிருக்கும். நெக்ஸ்ட் என்ன, g of x இருக்க இடத்துல 1 + xன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, f இருக்குது, ப்ராக்கெட் உள்ள 1 + xன்னு இருக்குது. அப்போது f of x இருக்கா ஈக்குவல் டு f of 1 + xன்னு இருக்குது. இங்கே x இருக்க இடத்துல இங்கே 1 + xன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ 4 × x இருக்க இடத்துல 1 + x ஸ்கொயர் இருக்கவே the whole square -1. இப்போ இதையும் a + b the whole square ஃபார்முலாவில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். a + b the whole square என்னது, a² + b² + 2ab. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ஏன்னு இருக்கிற இடத்துல 1 இருக்குது, b இருக்க இடத்துல x இருக்கா. இப்போ போடலாம். 4 × a² என்ன, 1² 1² 1 தான், ப்ளஸ் b² என்ன, x² ப்ளஸ் 2 × ab போட்டாச்சா, -1. இதுக்கான எக்ஸ்பேன்ஷனு எழுதி இங்கே முடிச்சாச்சு. -1 இருக்குது. இப்போ இது ப்ராக்கெட் உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ 4 இருக்கும், 4 1s are 4 ப்ளஸ் 4x² வரும், ப்ளஸ் இது எப்படி எழுதலாம், 2xன்னு எழுதலாம். 2 × 1 2x அப்படியே. அப்போது 4 × 2x சைடில் புரியலன்னா எழுதிக்கலாம் நம்ம. 4 × 2xனா 8xன்னு வரும், -1. நம்ம எப்போவுமே எழுதுகிற ஃபார்மேட் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம் எழுதணும், நெக்ஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் எழுதணும், லாஸ்ட்டாக தான் கான்ஸ்டன்ட் எழுதணும். இங்கே 4 இருக்குது, இங்கே -1 இருக்குது. அப்போ நம்ம அதை +3ன்னு எழுதலாமா, ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம +3ன்னு எழுதியிருக்கோம், அவ்வளோதான். அப்போ 4x² + 8x + 3ன்றது நம்மளுடைய f.g. இப்போ g.f கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு g போடுவோம், நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனில் f of x எழுதிடுவோம். f of x g அப்படியே இருக்கா. f of x உடைய வேல்யூ என்ன, 4x² + 1 4x² -1 is equal to, இப்போ நெக்ஸ்ட்டு g of x என்னது 1 + xன்னு இருக்கா. இப்போ நம்ம 1 + x இருக்க இடத்துல x இருக்க இடத்துல மட்டும் 4x² -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இங்கே 1 + xன்னு இருக்குது, இங்கே x இருக்க இடத்துல மட்டும் 4x² -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நம்ம. அப்போது 1 + 4x² -1 போட்டாச்சா. இது ப்ராக்கெட் உள்ள போட்டுட்டு தனியாக கூட எடுத்து எழுதிக்கலாம். ரெண்டுமே சேம் ஃபார்மேட்டில் தான் வரும். இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே -1 இருக்குது, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். நமக்கு ஆன்சர் லாஸ்ட்டாக வெறும் 4x² வந்து நிற்கும். இப்போ இதையும் கம்பேர் பண்ணால் டோட்டலாக டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் வருதா. இது 4x² + 8x + 3 வருது, இது வெறும் 4x² தான் வருது. அப்போ நமக்கு f.g is not equal to g.f. அவ்வளோதான். இதில் 5 சப்டிவிஷனுமே முடிச்சாச்சு. ஒரு சப்டிவிஷன் தான் நமக்கு ஈக்குவலாக வந்துச்சு, அவ்வளோதான் இந்த சம்.